Hi friends, welcome to Sastika Designer. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 38 சைஸ் அளவுள்ள ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் அடிஷ்னலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, கையில் லூஸ் வருது, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதையும் எப்படி வராமல் தடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு சில்க் saree எடுத்திருக்கேன், அதோட லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இதோட பிங்க் கலரில் இருக்குது ப்ளவுஸு. ஸோ அந்த கலர்லேயே நான் லைனிங் எடுத்திருக்கேன். லைனிங் எப்போதுமே நம்ம எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஏஜ் வந்து, அதாவது கரைப்பகுதி வந்து ஓப்பனாக இருக்கணும். அந்த ஓப்பனாக இருக்கிற கரைப்பகுதி ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரியும், ஃபோல்டு பண்ணியிருக்கிறது க்ளோஸ் பண்ணியிருக்கும் இல்லையா, அந்த எஜ் வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரியும் நான் வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு எப்போதும் போல தான் நம்ம எப்போதும் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே தான் பண்ண போகிறேன். அதில் அந்த லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் அடிஷ்னலாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ கீழே வந்து அன்ஈவனாக இருக்குது இல்லையா ரா எஜஸ், அதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக கீழே வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1 இன்ச் எதுக்காக அப்படின்னா, மடித்து தைக்கிறதுக்காகவோ இல்லை அடித்து திருப்புறதுக்காகவோ எடுத்துக்கலாம். நான் வந்து லைனிங் ப்ளவுஸை எப்போதுமே அடித்து தான் திருப்புவேன். நான் அதனால தான் 1 இன்ச் எடுத்திருக்கேன். மடித்து தைக்கிறா இருந்தால் 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14.5 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தமாக 15 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதான் ரெண்டையும் மார்க் பண்ணிக்கிறேன். 15, 14 ரெண்டையும் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்து அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 38 இன்ச்சு சைஸுக்கு வந்து 2.25 அளவு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஷோல்டரோட அளவு வந்து 2.5 ப்ளஸ் 3/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து 3.25 இன்ச்சு. ஸோ இதையும் 38 சைஸ் ப்ளவுஸுக்கு இது ரெண்டுமே வந்து நார்மலாகவே கரெக்டாக இருக்கும். பேக் நெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு 9.5 இன்ச்சு. ஸோ 9.5 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ 38 சைஸ் அளவுள்ள ப்ளவுஸுக்கு இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு தடவை கட் பண்ணி பாருங்கள், 38 சைஸுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத. கரெக்டாக இல்லை அப்படின்னா எந்த இடத்துல ப்ராப்ளம் வருதோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஆம்கோல் ஹைட்டுக்காக லைன் போட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆம்கோலோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச், அதாவது தையலோட சேர்த்து ஷோல்டரோட சேர்த்து வந்து நான் 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ அந்த 6 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவுகள் வந்து நான் தையலோட சேர்த்து தான் நான் சொல்கிறேன், தையலுக்காக விடுற அளவுகளையும் சேர்த்து தான் எடுத்து சொல்கிறேன். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். 38 இன்ச்சு பாடி சைஸ், 38 இன்ச்சு பாடி சைஸ் அப்படின்னா அது வந்து 34 இன்ச் தான் அவங்க உடம்புல அளவு எடுக்கும்போது வரும். ப்ளஸ் 4 இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்கோம். ஸோ அதை சேர்த்து தான் நான் 38ன்னு எடுத்திருக்கேன். பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக் தான். ஸோ அதையும் ட்ரா பண்ணிட்டேன். ஆம்கோலுக்கு ரவுண்டையும் சீரி வச்சு ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 38 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9.5 கிடைக்கும். ஸோ 9.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக சேர்த்து எடுத்திருக்கேன். நான் எந்த இடத்துல தையலுக்கு விடுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து அப்பப்போ மென்ஷன் பண்ணிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 29 தான். ஆனால் நான் வந்து மேலே எவ்வளோ எடுத்தனோ அதே அளவையே கீழே வைங்கன்னு சொல்லியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இப்போ 29 வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.25 தான் வரும். ஸோ 7.25 மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 1 இன்ச்சு வந்து அந்த டாட்டு பிடிப்போம் இல்லையா பேக் சைடில், ஸோ அந்த டாட்டுக்காக நான் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 1 இன்ச்சு போக எக்ஸ்ட்ராவே நமக்கு கிளாத் இருக்கும். அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து தைச்சு முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போவே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பத்தாமல் போயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதுக்காக நான் எப்போதுமே வந்து மேலே எவ்வளோ செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறோமோ அதே அளவில் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வரலைனாலும் கொஞ்சம் நம்ம முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஆம்கோல் ரவுண்டு வந்து 8 இன்ச்சு இருக்குது, எனக்கு கரெக்டாகவே இருக்குது. ஸோ இதை இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து அன்ஈவனாக இருக்கு இல்லையா, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. 8 இன்ச்சு வரல, அதாவது சில பேருக்கு வந்து செஸ்ட் ரவுண்டை விட ஆம்கோல் ரவுண்டு வந்து கொஞ்சம் கூட குறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஆம்கோல் ஹைட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்டில் கை வச்சிடாதீங்க. செஸ்ட் ரவுண்ட் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை வச்சுருங்க. ஆம்கோல் ரவுண்டுக்கு ஆம்கோல் ஹைட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஆம்கோல் அந்த கையில் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். ஏன்னா நம்ம கையை தான் அந்த இடத்துல ஆம்கோலில் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல சுருக்கம் வராது. அதுக்காக தான் நான் வந்து ஆம்கோல் ரவுண்டில் மெஷர் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து ஸ்லீவில் வளைவு வரைவோம் இல்லையா, அதுதான். ஸ்லீவில் வளைவு கட் பண்ணும்போதும் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணல அப்படின்னா அந்த சுருக்கம் வரும். குடஞ்சி கட் பண்ணுறதா இருக்கட்டும், மேலே வளைவு வரைகிறதா இருக்கட்டும். ஸோ அது வந்து நம்ம வந்து கரெக்டாக வரையணும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஆப்போசிட் சைடு நம்ம பேக் சைட் கட் பண்ணதை ஆப்போசிட் சைடில் அப்படியே 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். கீழே வந்து அன்ஈவனாக இருந்துச்சு. ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து 1 இன்ச்சு தையலுக்காக 1 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸோ அந்த 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம்.
இது வந்து அடித்து திருப்புறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன் 1 இன்ச்சு. மடித்து தைக்கிறா இருந்தால் 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இது எப்போதுமே சொல்கிற அளவு தான். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு ப்ளஸ் ஸ்லீவோட ஹைட் வந்து 5.5 ப்ளஸ் அரை இன்ச் வந்து இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக. ஸோ மொத்தம் 6 இன்ச் எடுத்திருக்கேன். 6 இன்ச் எடுத்துகிட்டு 3 இன்ச்சில் இன்னொரு மார்க் பண்ணுறேன். இது வந்து அந்த வளைவுக்கு வரைகிறதுக்காக. இந்த 3 இன்ச்சு வந்து எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் மேபி கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா 5 இன்ச்சுக்கு கீழே வரும்போது மட்டும் இந்த 3 இன்ச்சை வந்து அந்தளவு வைக்க தேவையில்லை. ஒரு 2.5 2.25 வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த உயரம்லேருந்து 8 இன்ச்சு எடுத்துட்டோம் இல்லையா ஆம்கோல் ரவுண்டு, அந்த 8 இன்ச்சை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வளைவு வரைகிறதும் வந்து பொறுமையாக அந்த வளைவு வந்து கரெக்டாக கீழே வந்து பெண்ட் ஆகுற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. உள்பக்கம் குடையிறதும் வந்து ரொம்ப குடஞ்சி வெட்டிடாதீங்க. லைட்டாக ஒரு அரை இன்ச்சே அதிகம் தான். அரை இன்ச்சுக்கு சில பேருக்கு குடஞ்சி வெட்டாமல் இருந்தாவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நீங்கள் வெட்டும்போது ஒரு அரையிலேருந்து கால் அரை அந்தளவுக்கு குடஞ்சி வெட்டினா போதும். ஸோ இப்போது இந்த மாதிரி வளைவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வளைவு வரைகிறதுலையும் நமக்கு வந்து மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா கையில் வந்து லூஸ் வரும். லூஸும் வரலாம், இல்லைனா இழுத்து பிடிச்சிக்கலாம். நம்ம ரொம்ப குடஞ்சி வெட்டிட்டோம் அப்படின்னாலும் அங்கே வந்து இழுத்துரும். நம்ம ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி இழுத்த மாதிரி வரி வரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி இதில் கட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, நார்மலாக எனக்கு கை வளைவு வரைய தெரியல அப்படின்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக்கு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நான் எப்போதுமே வந்து என்னோடய லெஃப்ட் சைடு வந்து நம்ம கை கட் பண்ணது இருக்கிற மாதிரி, நம்ம நார்மலாக பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த சைடு பேக்கு, ஆப்போசிட் சைடு ஸ்லீவ் கட் பண்ணோம். நடுவில் இருக்கிற இடத்த எடுத்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு கிராஸில் எப்படி போடணுன்றதையும் சொல்லி தந்துடுறேன். கிராஸில் கரெக்டாக போடலை அப்படின்னாலும் நமக்கு வந்து இழுத்துட்டு இருக்கும். ஸோ அந்த கிராஸில் போடுறதுக்கு வந்து பிகினர்ஸுக்கு கிராஸில் எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா இதை வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அந்த சைடு 3 இன்ச்சு, இந்த சைடு 3 இன்ச்சில் வச்சுட்டு இது ரெண்டையும் ஒரு லைன் போட்டிருக்கேன். நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு கிராஸில் போடும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிராஸ் பீஸ் கிடைக்கும். ஃபுல் கிராஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்குறதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது நம்ம பர்ஃபெக்டாக கிராஸ் எடுக்கிறோமா இல்லையான்றதை பொறுத்து தான் அது வந்து கரெக்டாக அமையும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பெண்டில் வந்து வளையும் போது உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பேக் பார்ட்டை போட்டு அப்படியே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம எந்தெந்த இடத்துல எதை மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது செஸ்ட் ரவுண்டு, பேக் ஹைட்டு, ஷோல்டரு எல்லாமே மார்க் பண்ணி எடுத்துட்டேன். பேக் நெக்கு முதற்கொண்டு மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து கீழ் பகுதியை அப்படியே லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஆம்கோல் கிட்ட, அதாவது ஆம்கோல் ஹைட்டுக்கு எதுக்கு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா உள் பக்கம் குடஞ்சி வெட்டணும் இல்லையா, முன் பக்கங்கிறப்போ அதை வந்து நீங்கள் அந்த லைனை விட்டு தள்ளி வரைஞ்சிடாதீங்க, தள்ளி கட் பண்ணிடாதீங்க. அந்த லைனுக்கு உள்ளரே தான் முன்பக்கம் வரணும். அதே மாதிரி முன்கழுத்துக்கு வரையும் போது ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக, அந்த கொக்கி பக்க தையலுக்காக 1/4 இன்ச்சு விட்டு அதுக்கப்புறம் 2.25 வந்து ஆம்கோல் கழுத்து அகலம் வச்சுருப்போம்ல அதை வச்சுட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. மேலே 2.25 இருக்கிறது இருக்கட்டும், கீழே வந்து கொஞ்சம் தள்ளி தான் வரும். அது தள்ளி வருதுன்னு நீங்கள் இது பண்ண வேணாம். அப்போ தான் வந்து நெக் ரவுண்ட் வந்து அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். முன்கழுத்து வந்து இல்லைன்னா வி ஷேப்பில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த கொக்கி பக்க தையலை விட்டுட்டு, அந்த தையலுக்காக கொஞ்சம் மார்க்கிங்கில் விட்டுட்டு அதுக்கு அடுத்தது நான் மார்க் பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி முன்பக்கம் வந்து அந்த 1/2 இன்ச்சு கீழே இறக்கி குழிவு வெட்டுவோம் இல்லையா, அதுக்காக முன்பக்கம் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுருந்தோம்ல, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டது எதுக்காக அப்படின்னா மார்க் பண்ணுறது வந்து அடுத்த கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். முன்பக்கம் உயரம் பார்த்திங்க அப்படின்னா 13.5 இன்ச்சு. ஸோ 13.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து, அந்த கிராஸ் பீஸில் தைக்கும்போது எப்போதுமே என்ன ஆகும்னா கழுத்து வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்துரும். ஸோ அந்த இடம் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி நான் மார்க் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, கழுத்தை வந்து கழுத்து பக்கம் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டாட்டுக்கு வந்து 2.25 ப்ளஸ் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு டாட்டோட அகலம். டாட்டோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதை 2 இடத்துலையும் மார்க் பண்ணி நான் லைன் போட்டுக்கிறேன், ஏன்னா ஸ்ட்ரைட்டாக வரணுன்றதுக்காக. ஸோ இப்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். அந்த கீழே இருக்கிற 1 இன்ச்சு மார்க்கிங் எதுக்காக அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணுன்றதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் வந்து உயரம் வந்து 4 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சைடு பக்கம் உயரம் வந்து 5.5 இன்ச்சு. ஸோ 5.5 இன்ச்சில் நான் மார்க்கிங் வச்சுருக்கேன். மேலே தையலுக்கும் சேர்த்து தான் அந்த ஆம்கோல் அதாவது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த தையலையும் சேர்த்து 5.5 இன்ச்சு எடுத்திருக்கேன்.
கீழே இருக்கிறதையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கத்துக்கு டாட்டு, கொக்கி பக்கத்தோட டாட்டர் வந்து சென்டரில் பிடிச்சிக்கோங்க. சென்டரில் பிடிச்சிட்டு 2.25 வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கப் ஷேப் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ஷார்ப் எட்ஜாக வேணும்னு கேட்குறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 2.25 3 இன்ச்சா. ஸோ இது தேர்டு டாட் வந்து எப்போதுமே வந்து நம்ம தைக்கும்போது தான் பிடிப்போம். ஸோ அந்த தேர்ட் டாட்டை வந்து தைக்கும்போது பிடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. அந்த 1.5 இன்ச் தையலுக்காக விட்டதையும் மார்க் பண்ண சொன்னேன் இல்லையா, அதில் தான் நம்ம வந்து அந்த 5.5 இன்ச்சை மார்க் பண்ணணும். நீங்கள் அந்த சைடு மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது தப்பாயிடும். ஸோ மார்க் பண்ணும்போது அந்த 1.5 இன்ச் தையலுக்காக அதுக்கு தான் விட சொன்னேன். அந்த 1.5 இன்ச் தையலில் வச்சு மார்க் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து இருக்கிறத நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. அதனால தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு தவறுமே வராது. மேபி உங்களுக்கு தப்பு வந்துச்சு அப்படின்னா என்னன்றதை என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த நாச்சஸ் எதுக்காக அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து 2 பக்கமும் தெரியணும். அந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டோட அகலம் வந்து 2 பக்கமும் தெரியணும். அதுக்காக முன்பக்கம் உள்பக்கம் வெளிப்பக்கத்துக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்பக்கம் வெளிப்பக்கம் எப்போதும் மார்க் பண்ண மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம திருப்பி வச்சு தைச்சிடுவோம். அப்புறம் தைச்சதுக்கப்புறம் பிரிச்சுட்டு கிடப்போம். ஸோ அதுக்காக தான் அந்த மார்க்கிங். உள்பக்கம் வெளிப்பக்கத்துக்கு ஒரு இன்ட்டு மார்க் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பட்டி கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா பேக் பார்ட் மேலே அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை நான் வந்து போடுறேன். இப்போ போடும்போது உங்களுக்கு 1/4 இன்ச்சு சைடில் வந்து இடிக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்குமே நம்ம சாக் பீஸ் ஒர்க் வச்சு மார்க் பண்ணும்போது அது வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறைய அந்த மாதிரி இடிக்க தான் செய்யும். ஸோ அதை இந்த சைடு அந்த சைடு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக நான் அதுக்கு மேலே லே பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பட்டிக்காக நம்ம ஆப்போசிட் சைடில் பேக் பார்ட் கட் பண்ணதில் கொஞ்சம் கிளாத் மிஞ்சி இருக்கும், அதிலேருந்து எடுத்துக்கிட்டேன். கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக. சைடு வந்து கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்கேன் ஈவனாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அகலம் வந்து 10.5 இன்ச் இருக்குது. நான் எப்படி மார்க் பண்ணணும்னு முன்னாடி உள்ள வீடியோவிலே சொல்லியிருக்கேன். 10 இன்ச்சு ரெடி அளவு ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து 10.5 இன்ச். ஸோ அதை 2 இடத்துல மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது உயரத்தை மார்க் பண்ணலாம். நம்ம எப்போதுமே அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுக்கு முன்பக்கத்தோட ஹைட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. நம்ம 1/4 இன்ச் தான் எப்போதுமே தையலுக்காக விட்டுருப்போம். ஸோ அந்த 1/4 இன்ச் வந்து மேலே ஏற்றி வச்சு பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சு இருந்துச்சு. இதில் ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சு பார்த்திங்க அப்படின்னா 4.25 இன்ச்சு வருது. ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம், அந்த 4.25 இன்ச்சை. நெக்ஸ்ட்டு கடைசியாக 3 இடத்துல நம்ம எப்போதுமே மார்க் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 5 இன்ச்சு இருந்துச்சு. ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 மார்க்கிங்கையும் வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது அந்த 4க்கும் 4.25க்கும் நடுவில் மட்டும் லைட்டாக பெண்டு கொடுத்து அந்த 5 இன்ச்சோட ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுதான் வந்து பட்டி கட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடு. நீங்கள் இந்த மாதிரி பட்டி கட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸுக்கு வந்து பட்டி கட் பண்ணும்போது நானும் அப்படி தான் இருந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி பட்டி கட் பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பட்டி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் அப்படின்றது நமக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து ஒரு நாச் போட்டுக்கிறேன் அந்த சைடு மட்டும். இது ஏன்னா இதுதான் கொக்கி பக்கம் அப்படின்றது நமக்கு தைக்கும்போது தெரியணும், அதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் எப்போதும் போல் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த உள்பக்கம் வெளிப்பக்கம் முன்பக்கம் கட் பண்ணதும் சரி, பட்டி கட் பண்ணும்போதும் சரி மறந்துடாதீங்க. ஸ்லீவுக்கும் மறந்துடக்கூடாது. எல்லாமே வந்து கட் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக மார்க்கிங்கோடு கட் பண்ணால் தான் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக தைக்க முடியும். இல்லைன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தைச்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.